ஹாய் வணக்கம். நான் உங்கள் மோனிஷா ஜெயக்குமார். ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜே சீரீஸ் நம்பர் 5 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்திருந்த லெட்டர் கூட நேற்றே வந்திருந்துச்சு. பட் நான் இன்னைக்கு அந்த டாப்பிக்கை எடுத்து பேசலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அந்த ஒரு ஹெட்லைன், அந்த டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். நேற்றே சொன்ன மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஸ்டோரி இது. சூப்பர்ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கை. ஆல்ரெடி நாம இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே கூட அந்த மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் இருக்கிற சர்டன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கான மெயினாக பண்ணின பதிவு தான் இந்த பதிவு. ஸோ செகண்ட் திங் வந்து மூட நம்பிக்கை வேறு, இல்லைன்னா நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிற வழி நடத்திருக்கிற அந்த ஐடியாலஜி ஆர் தாட் ப்ராசஸ் சயின்டிஃபிக்கலாக ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அது வந்து டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மெட்டி போடுறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது தான். அது ஏன் மெட்டி போடுறோம், அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஏன் வீட்டுக்கு முன்னாடி சாணியை கரைச்சி தெளித்து கோலம் போட சொல்கிறாங்க, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதுவும் ஆப்ஷன் இல்லையா, அட்லீஸ்ட் மஞ்சளாச்சு மிக்ஸ் பண்ணி தெளித்து வீடு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் இருக்குது. அது டிஃப்ரெண்ட். நான் அதை பற்றி பேசவே விரும்பலை. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் இப்போ நான் எடுத்து பேசுகிறல்ல மூட நம்பிக்கை, இது கூட அது சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பீப்புள் அது எப்படியெல்லாம் அது அந்த ஃபார்வர்ட் பண்ணி 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 அது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அது வந்து புண் கொடுத்தணும், இல்லைன்னா குத்தி காமிக்கணும், இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போக் பண்ணி 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 அந்த பொண்ணை ரொம்பவே சிக் ஆகிட்டுருக்காங்க. she is very sick, she is very tired listening all the stuffs. For example, ஒரு வேலைக்கறியிலன்னா அது உன்னால தான் சொல்கிறது. ஃபார் an example நான் சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு அது வேண்டாம், ஜென்ரலாக நான் சொல்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆகுது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும், குலதெய்வ வழிபாடுன்ட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நம்மளோட சனாதன தர்மத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு பண்ண போகும்போது இல்லை பண்ணுறப்ப ஏதோ ஒன்று குங்குமம் தவறி விழுறதோ, இல்லைன்னா அந்த தீபம் மாறி போகிறதோ, இந்த மாதிரி எல்லாம் நடந்தால் யாரை சுட்டி காட்டுறாங்க, அந்த பொண்ணு தான் சுட்டி காட்டுறாங்க. அவள் வச்ச கால் நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஹாவ் சம் பேசிக் சென்ஸ். நம்ம வீட்லேயும் பொண்ணு இருக்குது, யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த மாதிரி பேசலாமா? பேசினா என்ன ஆகும், அவங்க ஃபேமிலியில் டிஸ்பியூட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜாலின்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ டோன்ட் டூ தட், தவிர்த்துடலாம். அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், குங்குமம் தவறி விழுறது ஒரு ஆக்சிடெண்ட். அதே மாதிரி அந்த பெண் தீட்டாயிடுச்சு, அந்த மருமகள்னு சொல்லலாம், மகளுக்கு கூட தீட்டாயிடுச்சுன்னா அவளுக்கு பாய் கொடுக்குறது, செப்பரேட்டாக இருக்கிறதுக்கு பாய் இல்லைன்னா தட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் வேண்டாம் தான் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற கம்ஃபர்ட்டில் அதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மூட நம்பிக்கை தான். சயின்டிஃபிக் ரீசன் பற்றி நான் பேசவே இல்லை. உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோ இது பேச்சுவார்த்தையில் வந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய லைஃப் மட்டும் ஸ்பாயில் பண்ணது இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸுக்கு கூட ஹர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அது வேண்டாம், தவிர்த்துடலாம். ஸோ நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் தான், ஆமாம் உனக்கு வலிச்சிருக்கு, நீ அனுப்பிச்சிருக்கிற ஸ்டோரி நான் படிக்கும்போது நீ எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கு, எல்லாமே புரியுது. பட் இக்னோர் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு. பிகாஸ் அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஜென்ரேஷனோட லாஸ்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரேஷனில் நாம் எடுத்துகிட்டு போகிற, அட்லீஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற ஜென்ரேஷனில் அதெல்லாம் இருக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட மாறுது. ஸோ லெட் அஸ் சேஞ்ச் ஃப்ரம் விதின். நாம் சேஞ்ச் ஆகலாம்.
ரொம்ப அதை பற்றியே நீ நீ உன்னால தான் ஆமாம் என்னால் தான் விட்டுடுங்க. அதுக்குன்னு நான் உங்களை தாழ்த்தி பேசலை, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஐ நோ இட் ஹர்ட்ஸ். இல்லைன்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் பொண்ணு இருக்கு, உங்கள் வீட்லேயும் மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. உங்கள் கணவரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அது ஹர்ட் ஆன மாதிரி தானே. தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னால இன்றைக்குமே கூட நிறைய கல்யாணங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது கூட நம்ம பார்த்துருப்போம். ஐ நோ இட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் லிவ் இட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு சொன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜி சீரீஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சைனிங் ஆஃப், பை.